வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மருத்துவர் திருமதி சர்மிளா அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி, சொல்லுங்க மேம். இப்போ நீட் தேர்வு அப்படின்ற விஷயம் குறிப்பா தமிழ்நாட்டில் தான் பல வருடங்களாக நம்ம பேசிட்டு இருந்தோம், நீட் விலக்கு வேண்டும் அப்படின்னு. இப்போ இந்தியா முழுமைக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகள் மட்டுமல்லாம ஏக்நாத் ஷிண்டே, சிவசேனா உட்பட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நீட் விலக்கு கேட்கிறாங்க. ஆனால் ஒன்றிய அரசு அதை எப்படி பாக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எந்த நிலைப்பாட்டுமே இருக்காம அவங்க இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா பாஜக தரப்பினர் நீங்க சுப்ரீம் கோர்ட் போங்க, நீங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டு நீங்க பெட்டிஷன் வாங்கிட்டு வாங்க, நீங்க விலக்கு வாங்கிட்டு வாங்க, நாங்க நடைமுறைப்படுத்துறோம், இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்றது அவங்களுடைய வாதமா இருக்கு. நம்ம எப்படி எடுத்துக்கிறது? குறிப்பா நாடாளுமன்றத்துல இரு அவைகளிலுமே நீட் குறித்து பேசுகிற பொழுது ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, மல்லிகார்ஜுன கார்கே இருந்தாலும் சரி, உடனே மைக் ஆஃப் பண்றாங்க. இது நம்ம பார்க்கிறோம். ஆனால் நாங்க வலுவா இருக்கிறோம், எங்களுடைய குரலை ஒடுக்க முடியாதுன்னு இந்தியா கூட்டணி கட்சிக்காரங்க சொன்னாங்க. ஆனால் இப்போது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, திரும்பியும் அதே ரெஜிம், அதே 10 வருடங்கள் என்ன நடந்ததோ அதை விட மோசமா நடந்துகிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உங்களுடைய பார்வை? நாய்வால நிமித்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. மோடியோடைய பாஜக அரசு அப்படிதான். அவங்களுடைய நேச்சரை என்னைக்குமே மாத்த முடியாது. அது பெரும்பான்மையோட அவங்க ஆட்சி அமைச்சாலும் சரி, கோலிஷன் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அவங்களுடைய அந்த நேச்சரை மாத்த முடியாதுங்கிறது ரொம்ப தெளிவா எப்போல இருந்து தெரிய ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, மோடி 3.0ல பாத்தீங்கன்னா அதே மினிஸ்டர்ஸ்க்கு அதே போர்ட்போலியோஸை கொடுத்து உட்கார வைக்கும் பொழுதே இவங்க கடந்த 5 வருஷம் என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் இன்னும் தீவிரமா செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதே மாதிரி இப்போ ஓம் பிர்லாவை திரும்ப கொண்டு வந்து ஸ்பீக்கரா உட்கார வச்சிருக்கிறாங்க. கடந்த ஒரு பார்லிமெண்ட் செஷன்ல 17th லோக்சபாவில அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கறத பாக்குறோம். இன்ஃபேக்ட் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல ரொம்ப அழகா சொன்னாரு ஒரு விஷயம். பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் எஃபிஷியன்டா நடக்குது அப்படிங்கறத விட டெமோக்ராட்டிக்கா நடக்குதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்க இருக்கிற எம்பிக்கள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டோ, இல்ல அவங்களை வெளியில அனுப்பிட்டோ, இல்ல மைக்க ஆஃப் பண்ணி ஒரு ஆரோக்கியமான விவாதம் இல்லாம நீங்க பில்ல பாஸ் பண்றதும், நீங்க உங்க இஷ்டத்துக்கு செய்யறது எஃபிஷியன்சி கிடையாது. அது இட்ஸ் டோட்டலி அன்டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட நேத்துக்கு அதை தானே பண்ணியிருக்கிறாங்க. யாரெல்லாம் நீட்டை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களோட மைக்கெல்லாம் ஆஃப் பண்றாங்க. டாக்டர் திருமாவளவன் அவர்கள் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி ஸ்டாச்சு, அம்பேத்கர் ஸ்டாச்சு ஏன் இடம் மாத்துறீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு மைக்க ஆஃப் பண்றாங்க. அப்போ இந்த அரசாங்கம் ரொம்ப தெளிவா அப்போசிஷனுக்கு ஒரு மெசேஜ கொடுக்க முயற்சி பண்றாங்க. யாரெல்லாம் அரசாங்கத்துடைய டிசிஷனுக்கு எதிராக கேள்வி எழுப்புறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பேசவே வாய்ப்பு மறுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் அவங்க திரும்பவும் நிறுவ ட்ரை பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். திஸ் ஒன் சைடு நீங்க கேட்டீங்க இல்லையா, ஆரம்பத்துல இருந்தே தமிழ்நாடு எதிர்க்குது, இப்ப மத்த மாநிலங்கள்லாம் எதிர்க்குன்னு. தமிழ்நாட்டு எதிர்க்கிறதுக்கும் மத்த மாநிலங்கள் எதிர்க்கிறதுக்கும் there is a lot of difference. இப்ப தமிழ்நாடுல நாம எஜுகேஷன் சிஸ்டம்ல எல்லாத்தையும் நாம ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட்ஸ் மூலமாகவும் தரவுகள் மூலமாகவும் நீட்டுக்கான எதிர்ப்பு நாம இங்க கட்டமைச்சிருக்கோம். சும்மா வெறும் இந்த வருஷம் ஒரு ஸ்கேம் நடந்துருச்சு அதனால இந்த எக்ஸாமை பத்தி நாம குத்தம் சொல்லல. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நம்மளுடைய மருத்துவ கட்டமைப்பை வச்சு நாம எல்லா விஷயங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். 12th மார்க்கை வச்சு அட்மிஷன் போடுறதும் நம்ம பண்ணியிருக்கிறோம். 12th அப்புறம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இங்கேயே மெடிக்கலுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி பண்ணக்கூடிய முறையும் நாம பார்த்திருக்கிறோம். இந்த முறைகள்ல எல்லாம் என்ன குறைபாடுகள் இருந்தது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டுதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்ற ஒண்ணு தேவையில்லை. ஒரு 12th எக்ஸாம்ங்கிறது எல்லா சிலபஸ் படிக்கக்கூடிய, அது சென்ட்ரல் போர்டா இருக்கட்டும் இல்ல ஸ்டேட் சிலபஸ் படிக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாருக்குமே 12th எக்ஸாம்ங்கிறது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஆய்வுகள் எல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதெல்லாம் வச்சுதான் நாம சொல்றோம் இன்னைக்கு நீட் போன்ற ஒரு தேர்வு சிபிஎஸ்இல படிக்கக்கூடிய குழந்தைகள், நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வசதியான குடும்பத்துல இருந்து வரக்கூடிய குழந்தைகள், அர்பன் ஏரியால படிக்கக்கூடிய குழந்தைகள், கோச்சிங் சென்டர்ஸ்க்கு ஆக்சஸ் இருந்து அதுக்கு செலவழிக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட பணம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. ஆனா ஏழை எளிய குழந்தைகள், லோவர் மிடில் கிளாஸ் இல்லைன்னா பிலோ பாவர்ட்டி லைன்ல இருந்து வரக்கூடிய குழந்தைகள், அரசாங்க பள்ளிகள்ல படிக்கக்கூடிய குழந்தைகள், வில்லேஜ் சைட்ல இருந்து படிக்கக்கூடிய குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. அப்படிங்கிறதுனால்தான் இந்த நீட் முறையே சமூக நீதிக்கு எதிரானது. இது எல்லாருக்குமே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு, ஒரு லெவல் பிளேயிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது இல்ல. அது மட்டும் இல்லாம நாம மருத்துவ கல்வி அப்படிங்கறத வெறும் கல்வியோட மட்டும் பார்க்க முடியாது. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்போட சேர்த்துதான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.
ஒரு மாநிலத்துடைய மருத்துவ கட்டமைப்பு அந்த மாநிலத்துடைய அதிகாரத்துக்கு கீழே வருது. அப்ப நம்மளுடைய மாநிலத்துல இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பை நாம மேம்படுத்துறோம்னா அதற்கு தேவையான தரமான மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய அந்த உரிமையும் மாநிலத்துக்கிட்ட இருந்தாதான் அது எஃபெக்டிவா இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, கல்வி இந்த மருத்துவ கல்வியோட மட்டும் இவங்க சென்ட்ரல்ல எடுத்துக்கிறாங்க. எங்க இருந்தோ வர குழந்தைங்க எல்லாம் இங்க வந்து படிக்கிறாங்க. ஒரு 5 வருஷம் இங்க படிச்சுட்டு அவன் இங்க சேவை செய்யணும்னு நினைப்பானா, இல்ல திரும்ப அவன் மாநிலத்துக்கு போகணும்னு நினைப்பானா? அப்ப ஏதோ ஒரு விதத்துல இன்டைரக்டா இங்க இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பையும் இது போன்ற தேர்வுகள் வந்து பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் தான் நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், நம்ம ரூரல் ஏரியாஸ்ல இருந்து மொஃபசல் ஏரியாஸ்ல இருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் நம்ம வாய்ப்பு எடுத்து படித்து கொடுத்தோம்னா அவங்க படிச்சுட்டு திரும்ப அங்க போய் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு கவர்மெண்ட் கிட்ட ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய பசங்க இங்க படிக்கும் பொழுது கவர்மெண்ட்டுக்கு we have to give back to the government அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் வந்து இருக்கும். இவங்க நீட் எக்ஸாம் கொண்டு வரும்போது சொன்ன 2 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒண்ணு நீட் எக்ஸாம் மூலமா மெரிட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை தேர்வு பண்ணி நாங்க மருத்துவ கல்லூரிக்கு அனுப்புவோம், அப்பதான் தரமான மருத்துவர்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2வது என்ன சொன்னாங்கன்னா, தனியார் மருத்துவ கல்லூரிகள்லாம் வந்து கல்வி கொள்ளையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த கல்வி கொள்ளைய வந்து தடுக்கிறதுக்காக இந்த நீட் எக்ஸாம் நாம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓரளவுக்கு கல்வி கொள்ளையை வந்து இவங்களால தடுக்க முடிஞ்சதா என்னங்கிறத தாண்டி இப்ப என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, தனியார் மருத்துவ கல்லூரிகள் முன்னெல்லாம் வந்து 1.5 கோடி 2 கோடின்னு ஒரு சீட்டுக்கு வந்து காசு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதையே பிரிச்சு வருஷத்துக்கு 25 லட்சம் 30 லட்சம் அப்படின்னு காசு வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். சோ எந்த விதத்திலயுமே தனியார் கல்லூரியோட கட்டணத்தை வந்து நீட் எக்ஸாம் வந்து குறைச்சிடல. நம்பர் 1. நம்பர் 2, இவங்க சொல்ற இந்த மெரிட் வந்து எவ்வளவு பெரிய அபத்தம் அப்படிங்கிறது இந்த முறைகேடுல தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஒரு லீக் கொஸ்டின் பேப்பருக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு மாணவன் வாங்கி அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு அவன் அந்த எக்ஸாம கிளியர் பண்றானா, அவங்க கிட்ட நீங்க என்ன மெரிட் எதிர்பார்க்க முடியும்? நாங்க நடவடிக்கை எடுக்காம இல்ல, நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம், கமிட்டி அமைச்சிருக்கோம், நிறைய மாணவர்களை வந்து அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருக்கோம். நடவடிக்கை எடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. இன்னைக்கு முதல்ல வந்து பீகார்ல மட்டும்தான் பேப்பர் லீக் நடந்ததுன்னாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டெல்லியில நடந்திருக்கு, நேத்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல நடந்திருக்குங்கிறாங்க, இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரால நடந்திருக்குங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் கிங் பின்னா இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியா சஞ்சீவ் முக்கியாவோ யாரோ ஒரு நபர், இவர் தான் வந்து இதுல ஃபுல் இந்த ராக்கெட்ல இன்வால்வ் அப்படின்றாங்க. அவர் இன்னும் சிபிஐ தேடிட்டு இருக்கான். நேத்து சிபிஐ கிட்டத்தட்ட 6 பேர் மேலும் 7 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க பீகார் போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லுதுன்னா, பீகார் மாநிலத்துல மட்டும் நடக்கல, இந்த ஒரு என்டையர் நெட்வொர்க், அதாவது இந்த கோச்சிங் சென்டர்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள், இந்த சால்வர் கேங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், இவங்களுக்கெல்லாம் கோஆர்டினேட் பண்ணக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸும் இருக்கு. இந்த சஞ்சீவ் முக்கியான்னு இன்னும் தலைமறைவா இருக்கிறார்ல, அவர் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாரோட ரொம்ப க்ளோஸா இருக்கிற போட்டோஸ் எல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது. அந்த நபருடைய மனைவி அவங்க கட்சி சார்பாக எலெக்ஷன்ல போட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து டிஜிட்டல் இந்தியான்னு பேசக்கூடியவங்க, சிபிஇடி ஐடி எல்லாத்தையும் தன் கையில வச்சிருக்கிறவங்க. ஒரு ஒத்த நபரை இவங்களால தேடி கண்டுபிடிக்க முடியலையா? இன்னைக்கு வரைக்கும் அவர் தலைமறைவா இருக்கிறாரு, எல்லாருக்கும் டிமிக்கி கொடுக்கிறாருன்னா யாருடைய ஆதரவுல அவர் தலைமறைவா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. இன்னொன்னு விஷயம், பீகார் போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது ஒரு மாநிலம் மட்டும் இல்ல, 11க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல இது போன்ற முறைகேடுகள்ல இவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எத்தனை பேர் வந்து ஒரு லீக்டு பேப்பருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட 30 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. பீகார்ல மட்டும் கிட்டத்தட்ட 20 குழந்தைங்க. மத்த மாநிலங்கள்லாம் யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய கோடி கணக்குல எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம், ஒரு நெட்வொர்க்கா இருந்து எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம வந்து இவங்க நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்க. கிட்டத்தட்ட எலக்ட்ரல் பாண்ட் மாதிரி தானே. ஒரு பக்கம் நீங்க வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமா காசை வாங்கிட்டு கான்ட்ராக்ட் கொடுக்குற மாதிரி தானே இது. அப்போ இதுல எல்லா லெவல்லயும் இன்வால்வ்மெண்ட் இருந்திருக்கு. நீங்க பாருங்க, என்டிஏல இருக்கிறவங்களோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. இதை தாண்டி கோச்சிங் சென்டர்ஸ்ல இருக்கிறவங்களோட இவங்களுக்கு கனெக்ஷன் இருந்திருக்கு. அப்படிதான் யார் யார் மாணவர்கள் யார்கிட்டலாம் வசூல் பண்ணலாமோ அவங்க கோச்சிங் சென்டர்ஸோட கனெக்ஷன்ஸை வச்சு பிடிச்சிருக்காங்க இந்த சால்வர் கேங்ஸ். இது மட்டும் இல்லாம எக்ஸாம் நடக்கக்கூடிய சென்டர்ஸ்ல இருக்கக்கூடிய மானிட்டர் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் இவங்களெல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. இதை வச்சு ஒரு ஸ்கேம் பண்ணிருக்கிறாங்க. குஜராத்ல எல்லாம் அப்படிதான் நடந்திருக்கு. ஒரு பேப்பருக்கு 10 லட்சம்னு வாங்கிக்கிட்டு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் மார்க் பண்ணுங்க, தெரியாத கொஸ்டின்ஸை விட்டுருங்க, நாங்க அனுப்புறதுக்கு முன்னாடி நாங்க மார்க் பண்ணி அனுப்புறோம்னு அனுப்பியிருக்காங்க. டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்ல இதெல்லாம் இல்லாம
புதுவிதமான ஒரு ஸ்கேம் நடக்குது. இது 2 வருஷம் முன்னாலேயே பேசப்பட்டு அதுக்கப்புறம் அப்படியே அமுக்கிட்டாங்க. கர்நாடகால ஒரு மருத்துவக் கல்லூரியில சித்தார்த்தா அப்படிங்கிற ஒரு மருத்துவக் கல்லூரியில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, டீம்ட் யூனிவர்சிட்டி இவங்க என்ன பண்றாங்க, அங்கேருந்து ஒரு ஏஜென்ட்ட பிடிச்சு கோட்டால போய் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல இந்த நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி நீட்டை கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் இல்ல செகண்ட் இயர் மெடிக்கல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து மறுபடியும் நீட் எக்ஸாம் எழுத சொல்றாங்க. எழுதி முடிச்சு நல்ல மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க அந்த செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, 3 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல இந்த குறிப்பிட்ட காலேஜ அவங்க எல்லாரும் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்ப அவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல வந்து உங்ககிட்ட வெரிஃபிகேஷன் பேப்பர்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க அட்மிட் ஆறீங்கன்னா தான் வெரிஃபிகேஷன் பேப்பர்ஸ் கேட்பாங்க. அப்ப வெரிஃபிகேஷன் பேப்பர்ஸ் இல்லைங்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாரும் அந்த காலேஜ்க்கு அப்ளை பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய சீட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. திரும்ப செகண்ட் ரவுண்ட்ல திரும்ப மறுபடியும் வந்து அதே காலேஜ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க 2 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டி வரும். அது நான் ரீஃபண்டபிள் டெபாசிட். பரவாயில்ல போனா போதுன்னு 2 லட்சம் ரூபாய் கட்டி அதையும் வந்து இவங்க டிஃபால்ட் பண்றாங்க. டிஃபால்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், 3வது ரவுண்ட் கவுன்சிலிங் மாப் அப் கவுன்சிலிங்னு வரும் பொழுது திரும்ப இவங்க இதே காலேஜுக்கு அப்ளை பண்ணி அதையும் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா இந்த சீட் எல்லாம் எம்டியா போயிடும். இந்த சீட் ஃபில்அப் ஆகாத சீட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்கம் வந்து இந்த தனியார் கல்லூரிகள்கிட்ட அவங்கள்ட்டயே விட்டுறாங்க. டீம் யூனிவர்சிட்டிஸ் நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கங்க. அப்ப என்ன பண்றாங்க, இவங்களுடைய செலவு பாருங்க, காலேஜ் தரப்புல இருந்து அந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய், அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய், இந்த கவுன்சிலிங்ல ரிஜெக்ட் ஆகும்போது ஒரு 8 லட்சம் ரூபாய் தான் அவனுக்கு செலவு. ஆனா அந்த சீட் அவன் கைக்கு வந்துச்சுன்னா அந்த சீட்டுக்கு அவன் 50 லட்சம் ரூபாய் வாங்குறான். அப்போ இப்படிப்பட்ட ஸ்கேம்ல வந்து டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் இன்னைக்கு இறங்குறாங்கங்க. அப்போ எல்லா விதத்திலையும் இது வந்து ஒரு கார்ப்பரேட் செட்டப்ப ஆதரிக்கக்கூடிய ஒரு தேர்வா தானே இந்த தேர்வு இருக்கு. அப்ப எத்தனையோ குழந்தைங்களோட கனவுகையோ, நான் இன்னைக்கு இந்த வாட்டி தேர்வு எழுதின 24 லட்சம் குழந்தைங்க விட்டுருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குழந்தைங்களும் என்ன நினைப்புல இருக்கிறாங்க, நாம கஷ்டப்பட்டு படிச்சு நாம கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி நல்ல மார்க் வாங்கினா நமக்கு ஒரு நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தானே இருக்கிறாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பு எவ்வளவு பெரிய ஒரு பொய்ன்னு இந்த ஸ்கேம்ஸ் நிரூபிக்குது இல்ல. அப்ப அந்த 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 எதிர்பார்ப்பை வந்து நம்ம சிதைக்கிறோம் இல்லையா. அதனாலதான் இது போன்ற தேர்வுகள் வந்து நீங்க நீட் பிஜி தேர்வுல போன வருஷம் பாத்தீங்கல்ல, சீட்டை ஃபில் பண்ண முடியல அப்படின்னு குவாலிபிகேஷனே 0% ஆக்குறாங்க அவன். அப்ப நீங்க எக்ஸாம் அட்டெம்ப்டே பண்ணலனாலும் நீங்க அட்மிஷன் வாங்கலாம்ல. அப்ப இப்ப எப்படி ஆயிடுச்சு இந்த வருஷம் எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா 67 குழந்தைகள் 720க்கு 720 மார்க் வாங்கி இருக்காங்க. கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்தவங்களுக்கு ரீடெஸ்ட் வச்சாங்கல்ல. இப்போ 1500 பேருக்கு கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்து அதை கேன்சல் பண்ணி ரீடெஸ்ட் வச்சாங்கல்ல. ரீடெஸ்ட்ல 50% குழந்தைங்க ரீடெஸ்டே எழுதல. ஏன் எழுதலன்னு நினைக்கிறீங்க? ஏன் எழுதல? அவர்கள் தவறு செய்திருப்பாங்க. அப்ப ஏன் இப்போ இவ்வளவு கேள்விகள் நம்ம கேட்க வேண்டி இருக்குல்ல. அப்ப இது எந்த விதத்துல வந்து தரமான மருத்துவர்களை நீங்க ஏற்படுத்துறீங்க? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது மருத்துவ கட்டமைப்பு எவ்வளவு மோசமா இருக்கு. ஒரு மதுரை எய்ம்ஸ் உடைய நிலைமையை நம்ம பார்த்தோம்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி போராடிட்டு இருக்காங்கன்னு. இல்லாத ஒரு காலேஜ்ல வருஷம் 50 ஸ்டூடெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 3 வருஷமா அட்மிஷன் போட்டுட்டாங்க 150 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. அவங்களால ஒழுங்கா படிக்க முடியல, ஒரு கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டி இல்ல, லைப்ரரி ஃபெசிலிட்டி இல்ல, அவுட் பேஷண்ட் ஃபெசிலிட்டி. மருத்துவம்ங்கிறது என்னங்க, பேஷண்ட்டை பிராக்டிகலா நீங்க பாத்தீங்கன்னா தானே கத்துக்க முடியும். அவுட் பேஷண்ட் ஃபெசிலிட்டி இல்ல. ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல போய் படிக்கிறாங்க, அங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு இடைஞ்சலா இருக்குங்கிறாங்க. அப்ப எப்படிப்பட்ட மருத்துவர்களை நீங்க உருவாக்குறீங்க? ஒருத்தன் ஒரு சாதாரண என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒருத்தன் பாஸ் பண்ணி சீட் வாங்குறான்னா அவன் அடுத்தடுத்து மருத்துவக் கல்லூரியில 5 வருஷம் படிக்க போறான். ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு எவ்வளவு லட்சம் கொடுத்து அவன் பாஸ் ஆவான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நீட் எக்ஸாம்ல இவ்வளவு குளறுபடி நடக்குதுன்னா ஒரு மருத்துவக் கல்லூரியில ஒரு எக்ஸாம மேனிபுலேட் பண்ண முடியாது அவனால. அப்ப அப்படிப்பட்டவன் படிச்சுட்டு டாக்டரா வெளியில வந்தானா யாருக்கு நஷ்டம்? நாளைக்கு நீங்களே ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, வைத்தியம் பார்த்துக்க போறீங்க, அவன்கிட்ட அவன் சர்டிபிகேட்டை வாங்கி பார்க்க முடியுமா? ஒரு நம்பிக்கையில தானே ஒரு மருத்துவர்கிட்ட போறோம், நல்ல மருத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தானே போறோம். இப்படி 1008 ஃப்ராடு பண்ணி ஒருத்தன் மருத்துவரா வந்தானா அவனுக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்கும் பேஷண்ட் கிட்ட? இப்ப நீங்க சொல்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்க ஆரம்பத்திலே சொன்னது போல பிஜேபியை மாத்த முடியாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ வாட் நெக்ஸ்ட்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப ராகுல் காந்தி என்ன செய்ய போறாரு, இந்தியா கூட்டணி என்ன செய்ய போகுது,
அவர்கள் என்ன பண்ண போறாங்க? அப்ப கையேறு நிலையில இந்தியா கூட்டணி இருக்கா? பிஜேபி மறுபடியும் அதே நிலைமை தான், அதே துக்ளக் தர்பார் தான் கொடுக்க போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. துக்ளக் தர்பார் தான். அவங்க என்னைக்குமே அவங்களுக்கு அதுதானங்க பழக்கம். அவங்க என்னைக்கு மக்களுடைய குரலுக்கு மதிப்பு கொடுத்திருக்காங்க? இப்ப பாருங்க, நேத்து அந்த டெல்லி ஏர்போர்ட் டெர்மினல் இடிஞ்சு விழுந்தது இல்ல. டெல்லி ஏர்போர்ட்ல நேத்து ஒரே மழைக்கு அந்த டெர்மினல் T1 வந்து இடிஞ்சு விழுந்து ஒருத்தர் செத்து போயிட்டாரு. நிறைய பேருக்கு வந்து காயம் பட்டிருக்கு. உடனே பிஜேபி ஐடி செல்லும் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டருங்க இப்ப புதுசா பதவி ஏத்திருக்காரு ராம்மோகன் நாயுடு கிஞ்சராப்போ என்னமோ, கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் அவரு. பிஜேபியோட கூட்டணி கட்சியில இருக்கிறவர் இப்ப புதுசா சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் அவர் தான் பதவி ஏத்திருக்கிறாரு. அவர்கிட்ட இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டா அவர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? இது 2006ல காங்கிரஸ் ஆட்சியில கட்டப்பட்டது, அதனால இதுக்கு வந்து நீங்க அவங்களதான் கேள்வி கேட்கணும். பிஜேபி ஐடி செல் இன்னைக்கு அதை தான் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2006ல கட்டின டெர்மினல் இது, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கட்டினது, சோனியா காந்தியை போய் கேள்வி கேளுங்கன்னு. நான் கேட்கிறேன், ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ட்ரெயின் எல்லாம் பிரிட்டிஷார் காலத்துல வந்தது, அதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தை போய் கேள்வி கேட்கலாமா? எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயம். நீங்க தானே 2006ல இதே இந்திய அரசாங்கம் 2006ல GMR அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட ஒரு பார்ட்னர்ஷிப் டீல் ஷேர் ஹோல்டர் அக்ரிமெண்ட் டை அப் போட்டிருக்காங்க. ஏர்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ், ஆபரேஷன்ஸ், டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு. அதுல GMRக்கு கிட்டத்தட்ட 76% ஷேர்னா, அதுல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு 26% ஷேர் இருக்கு. வருஷா வருஷம் ஆனுவல் ஃபீ அப்படின்னு GMR கிட்ட இருந்து வருமானம் நமக்கு வருது. அப்ப வருமானத்தை வாங்கி அரசாங்க பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்குதுல்ல. அப்ப அந்த ஏர்போர்ட்டை ஒழுங்கா மெயின்டைன் பண்றாங்களா, டெவலப் பண்றாங்களா, அந்த கட்டமைப்பெல்லாம் சீரமைக்கிறாங்களா அப்படிங்கறத பார்க்க வேண்டியது இந்த அரசாங்கத்தோட கடமை தானே. இதற்கு முன்னால இருந்த ஜோதிராதித்ய சிந்தியா தூங்கிட்டு இருந்தாரா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் காங்கிரஸ் போய் கேளுங்க. நேருவோட குத்தம், சோனியா காந்தியோட குத்தம்னு சொல்லி எஸ்கேப் ஆற ஒரு முயற்சி எவ்வளவு கேவலமான ஒரு முயற்சியா இருக்கு. நாடு பூரா இவ்வளவு பிரச்சனை. இந்த GMR இன்னொரு விஷயமும் சொல்றேன், இந்த GMR கம்பெனி எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலமா கோடிக்கணக்கான ரூபாயை பாஜகவுக்கு டொனேட் பண்ணிருக்காங்க. நீங்க காசை வாங்கி கல்லாக்குள்ள போட்டுக்கிட்டு இவங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்களா இல்லையா அப்படிங்கறத கூட உங்களுக்கு பார்க்க துப்பு இல்ல. இன்னைக்கு ஒருத்தரோட உயிர் போயிருக்கு, அந்த உயிருக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? காம்பன்சேஷன் கொடுத்தா அந்த உயிர் திரும்ப வந்துருமா? அப்ப எல்லாத்துக்கும் போய் அடுத்தவன கேள்வி கேளு அப்படின்னா நீங்க எதுக்கு, உங்களை எதுக்கு ஓட்டு போட்டு எதுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க அரசாங்கத்துல? எமர்ஜென்சியை பற்றி வண்டி வண்டியா பேசுறாரு பிரதமர் மோடி. நாடே 10 நாளா இந்த நீட் எக்ஸாம் தேர்வு முறைகேடு எல்லா வரிசையா எத்தனை எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டீங்க? ஏதாவது ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசுறாரு அவரு? அப்ப இது எல்லாமே வந்து இவர்களுக்கும் இவர்களை சார்ந்த கார்பரேட்டுகளுக்கும் ஆதரவா கொண்டு வந்த ஒரு விஷயம். அதனாலதான் இன்னைக்கு தெனாவட்டா சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் இப்போ இங்க நாம தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம், தீர்மானத்தை பிரசிடென்ட் கிட்ட தானே அனுப்பியிருக்கோம். முர்மு வாய முடிட்டு இன்னும் உட்கார்ந்துட்டு தானே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அவங்க அந்த அரசாங்கத்துக்கு ஜால்ரா போடுறவங்க தானே. மோடி என்ன சொல்றாங்களோ அதை தானே வந்து முர்முவும் செய்வாங்க. அந்த ஆணவத்துல தானே இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதற்கு ஒரே தீர்வு மக்கள் எழுச்சி தான். இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைங்க மெடிசன் படிக்கலையே, நாம ஏன் இதை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் நம்மளுடைய முட்டாள்தனம். ஏன்னா இது போன்ற தேர்வுகள் மூலமா தரமற்ற மருத்துவர்கள் வந்து உட்கார்ந்தா மருத்துவ கட்டமைப்பே செதஞ்சு போயிடும். நாளைக்கு வேற வழியே இல்லாம அரசாங்க மருத்துவமனைகளை விட்டுட்டு தனியார்களை நாடி போக வேண்டிய அவலத்தை ஏற்படுத்தும். அதைத்தான் பாஜக விரும்புது. மருத்துவத்துறையே தனியார் கிட்ட தூக்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மருத்துவ செலவுக்குன்னு நீங்க தனியா சம்பாதிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அஃபோர்டபிள் ஹெல்த் கேர் அப்படிங்கிற கான்செப்டே காணாம போயிடும். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க வந்து இறங்கி தெருவுல வந்து போராடணுங்கிற அவசியம் இல்லைங்க. எவ்வளவு மீன்ஸ் இருக்கு சோசியல் மீடியால பதிவு. நாம தொடர்ந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, ஜெனரல் பப்ளிக் வரணுங்க, வந்து இதெல்லாம் பேசணும். இங்க தீர்மானம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்க தீர்மானம் நிறைவேற்றி மோடிக்கு லெட்டர் எழுதுறதுலயோ, ஸ்டாலின் அவர்கள் மோடிக்கு லெட்டர் எழுதுலையோ இல்ல முர்முக்கு லெட்டர் எழுதுறதுலயோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது செவிடங்காதுல ஊதுன சங்குதான். அவங்க அந்த லெட்டரை வாங்கிட்டு அப்படி தூக்கி அங்க போட்டுட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. இறங்கி போய் டெல்லியில போராடுங்கிற 50 லட்சம் பேர்கிட்ட இங்க வந்து கையெழுத்து வாங்கினீங்கல்ல, நீங்க நீட்டுக்கான கையெழுத்து போராட்டம்னு ஒண்ணு எடுத்தீங்கல்ல, உதயநிதி ஒரு போராட்டத்தை கையில எடுத்தார்ல, உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய போராட்டங்க. இன்னைக்கு ஒரு AK ராஜன் ரிப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு எல்லா மாநில முதல்வர்களுக்கும் வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து கடிதம் எழுதியிருக்கிறாரு.
உங்களுடைய சட்டமன்றத்திலையும் நீங்க இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள்னு. நல்ல முடிஞ்ச முயற்சி தான். எல்லா மாநிலங்களும் தீர்மானம் நிறைவேற்றுங்க. எல்லா மாநில முதல்வர்களும் போய் டெல்லியில உட்காருங்க. இல்ல உங்க ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புங்க. உதயநிதியை போய் உட்கார சொல்லுங்க டெல்லியில. ஒரு போராட்டத்தை ஆரம்பிங்க. கண்டிப்பா மொமெண்டம் கிடைக்கும். இன்னைக்கு நேத்துல தமிழ்நாடு இதை தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். இப்ப விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிடிக்கவே முடியாது. இந்த போராட்டம் இவ்வளவு தூரம் வீரியம் எடுக்கும் பொழுது இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து போராட ஆரம்பிச்சிருக்கும் போது இந்த போராட்டத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போறதுக்கு எதிர்கட்சிகள் வந்து தயாரா வந்து நிக்கணும். வந்து உட்காருங்க, பார்லிமெண்ட் வாசல்ல உட்காருங்க. இல்ல டெல்லியில போய் ஜந்தர் மந்தர்ல உட்காருங்க. எல்லாரும் வந்து கூட நிப்பாங்க. மக்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த செய்யறதுதான் டெமோக்ரஸியா? மக்களுக்கான அரசு, மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதை செய்யறதுக்கு தான் இந்த அரசை வந்து எலெக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. அப்ப மக்கள் போராட்டத்துல இறங்குனா கண்டிப்பா அதை சுப்ரீம் கோர்ட்டும் வந்து செவி சாய்க்கும். சுப்ரீம் கோர்ட்டும் இதுல இருக்கக்கூடிய பின்னடைவுல இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் தானே சொல்லிருக்கு sanctity of the exam has been compromisedன்னு சுப்ரீம் கோர்ட் தானே சொல்லிருக்கு. அப்ப மக்களுக்கு இதுல விருப்பம் இல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இது வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அது சம்பந்தமான ஒரு லேண்ட்மார்க் டிசிஷன் எடுக்கிறதுல தயங்காதுன்னு எனக்கு தோணுது. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க. குறிப்பாக மருத்துவ கல்வி வந்து மாநிலத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். ஏன்னா மருத்துவ கல்விங்கிறது கல்வின்னு தனியா எஜுகேஷன் பிரிச்சு பார்க்க முடியாது. அந்த மருத்துவ கல்விங்கிறது அந்த மாநிலத்தோட மருத்துவ கட்டமைப்போட சேர்ந்த ஒன்று. அப்ப அதை ஒருங்கிணைந்துதான் பார்க்கணும். அப்ப அது மாநிலத்தோட கண்ட்ரோல்ல இருந்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். இப்ப நீங்க ஆரம்பத்திலே சுட்டி காட்டின மாதிரி இப்போ சோசியல் மீடியால மோடிக்கு எதிராக சில விஷயங்கள் பேசப்பட்டுதான் இருக்கு. குறிப்பா பனோட்டின்ற வார்த்தை வந்து திரும்பி ட்ரெண்ட் ஆகிறத பார்க்க முடியுது. குறிப்பா நீங்க சுட்டிக்காட்டினது போல பல லீக்ஸ் அப்படின்றத பார்க்கிறோம். ராம் மந்திர் கோயில்ல இருந்து அட்டல் சேது பிரிட்ஜ்ல இருந்து தொடர்ந்து பல இடங்கள்ல இந்த லீக்கேஜஸ் அப்படின்ற விஷயத்தை பாக்குறோம். பேப்பர் லீக்லா இருந்தாலும் சரி. இப்போ டெல்லி ஏர்போர்ட் நடந்தது கூட அது இயற்கை சீற்றமா நம்ம எடுத்துக்க கூடாது. இப்போ சென்னையில ஒரு வெள்ளம் வந்துச்சு, அது இயற்கை சீற்றம்னு நம்ம சொன்னோம். இப்போ அதே மாதிரி தானே இயற்கை சீற்றமா தானே பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு. ராம் மந்திர் கோயிலா இருந்தாலும் சரி. கரெக்டுங்க. தரமான கட்டிடம் வந்து இயற்கை சீற்றத்தெல்லாம் இன்னைக்கு வந்து அந்த காலத்துல டெக்னாலஜி இல்லாத டைம்ல கட்டினதுங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரம். 1000-2000 வருஷத்துக்கு முன்னால கட்டணும் தஞ்சாவூர் பெரிய கோவில். மழை வந்தா ஒரு சொட்டு ஒழுகுதா? இல்லையே. இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் இவ்வளோ டிஜிட்டல் இந்தியான்னு நீங்க பேசுறீங்க, இவ்வளோ டெக்னாலஜிஸ வச்சிருக்கிறீங்க. ராமர் கோவிலை கட்டுறதுக்கு நாடு முழுவதுல இருந்து இன்ஜினியர்ஸ் வந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னு பெருமையா பேசுனீங்க. விகாஸ்னு நீங்க தான் பேசுறீங்க. ஒரு பிரகதி மேரான் டனலுக்கு கிட்டத்தட்ட 777 கோடி செலவு பண்ணிருக்கிறீங்க. அட்டல் சேத்துக்கு 18,000 கோடி செலவு பண்ணிருக்கிறீங்க. டெல்லி ஏர்போர்ட்டை சீரமைக்கிறதுக்கு 500 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்கிறாங்க. இவ்வளவு செலவு பண்ணியும் ஒரு மழைக்கே இடிஞ்சு விழுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கறத நாங்க பாக்கணும். பீகார்ல 10 நாள்ல 5 பாலம் இடிஞ்சு விழுந்திருக்குங்க. 5 பாலம். எத்தனை உயிர்கள் பறி போயிருக்கு. இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது? ஒரு விலை ஒரு உயிருக்கு என்ன விலை மதிப்பு வச்சிருக்கு இந்த அரசாங்கம்? ரொம்ப அசால்ட்டா இது நேரு காலத்துல கட்டினது, இது ராஜீவ்காந்தி காலத்துல கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு யூ கேனாட் வாஷ் ஆஃப் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்ல, முதல்ல ஒரு அரசாங்கத்துக்கு முதல்ல தவறை ஏற்றுக்கொள்ள உணர்ற தன்மை இருக்கணுங்க. அது இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், இந்த பாசிச அரசாங்கத்துடைய பெரிய டிராபேக் என்னன்னா தவறு இருக்குங்கிறத அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அது வேளாண் சட்டமா இருந்தாலும் சரி, நீட்டா இருந்தாலும் சரி, இது போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொலாப்ஸா இருந்தாலும் சரி. எதிர்கட்சி தலைவரா ராகுல் இன்னும் தடலடியா இறங்கணும், இல்ல வந்து அவருடைய தன்மையா நடந்துக்கிறாரு, நாங்க வந்து இணைந்து பேச விரும்புறோம் அப்படின்னு அந்த ஸ்டாண்ட் வந்து கரெக்டா இருக்குமா? ஒரு சனநாயகத்துல வந்து அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தாங்க கரெக்ட். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேசி பார்க்கணும். சனநாயக ரீதியா அரசு வழி சோசியலிசம் தானே புரட்சியாளர் அம்பேத்கர் என்னைக்குமே பேசியிருக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டத்தை கூட அவர் அதை பேஸ் பண்ணி தானே வடிவமைச்சிருக்காரு. அரசு வழி சோசியலிசம் மக்களை வந்து ஒருங்கிணைக்கணும். மக்களை ஒருங்கிணைச்சு கேள்வி கேளுங்க. எதற்குமே வன்முறை தீர்வாகாது. இறங்கி போராடுங்க, பேசுங்க, கேளுங்க. அதுக்கு மேல சரிப்பட்டு வரலன்னா இறங்கி போராடுங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அதன் பிரகாரம் தானே நடந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு மேடையிலும் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து காட்டக்கூடிய ராகுல் காந்தி அதை மீறி நடந்தாருன்னா அப்புறம் அவர் பேசுறதுக்கு அர்த்தமே இல்லையே. அப்ப அவர் சொல்றது நியாயமா தானே சொல்றாரு. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு என்னெல்லாம் நியாயமா பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க பண்றாங்க. இதை தாண்டி நீதிமன்றம், கடைசியா இருக்கக்கூடிய ரிசார்ட் நீதிமன்றத்தையும் அணுகுறாங்க.
பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா இண்டிபெண்டா இயங்க வேண்டிய, ஆட்டோனமஸா இயங்க வேண்டிய எல்லா இன்ஸ்டிடியூஷனும் இன்னைக்கு பாஜகவோட பாக்கெட்ல இருக்குங்கிறது தானே பெரிய வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு கோலிஷன் கவர்மெண்டா வந்தாலும் இந்த சொல்லுவாங்கல்ல, லெப்பர்ட் கேன் நெவர் சேஞ்ச் இட்ஸ் ஸ்பாட்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரிதான் இவங்க. நீங்க என்னதான் வந்து வந்து மோடி வந்து வெளியில வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கவர்மெண்ட், ஒரு கோஆபரேட்டிவ் சொல்யூஷன்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு உதட்டு வழியா சொன்னாலும், இவங்களுடைய நடைமுறை பார்லிமெண்ட்ல நேத்துக்கு பாத்தீங்கல்ல எப்படி மைக்க ஆஃப் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்ல. அப்ப இவர்களோட எதுன்னா நாங்க இப்படிதான் செய்வோம், இட்ஸ் மை வே ஆர் த ஹைவே அப்படிங்கிற ஒரு ஹை ஹேண்டட் ஆட்டிடியூட் தான் இவங்க கையில எடுக்கிறாங்க. எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. ஸ்லோவா வந்து இதுக்கான இன்னைக்கு வந்து ஒரு ஒரு டெமோக்ராட்டிக்கா வித்தின் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்றதுக்கான முயற்சிகளை எதிர்கட்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடந்த 5 வருஷ டேர்மை விட இந்த 5 வருஷ டேர்ம்ல மக்களுடைய குரல் வலுக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்ல. இன்னைக்கு இந்த நீட் பிரச்சனையில தமிழ்நாடு தான் இது வரைக்கும் பேசிட்டு இருந்தது, அதனால ஒரு மொமெண்டம் இல்லாம இருந்தது. இன்னைக்கு மற்ற மாநிலங்களும் பேசுது இல்ல. இன்னைக்கே மற்ற மாநிலங்கள் பேசுது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பாதிக்கும் போது அவங்க பேசல. அங்க இருக்கக்கூடிய நடுத்தர முற்போக்கு வகுப்பை சேர்ந்த மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. முன்னேறிய வகுப்புகளை சேர்ந்த மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. காசு கொடுத்து கோச்சிங் சென்டர் போய் நான் படிச்சு என் பிள்ளை எக்ஸாம் எழுதினாலும் இந்த மாதிரி சீட்டிங் எல்லாம் நடக்கும் பொழுது என்னுடைய குழந்தையோடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுது அப்படின்னு தெரியும் போது இன்னைக்கு வந்து போராடுறாங்க. ஆனா நாம அதுக்காக போராடல. நம்ம ஆரம்பத்திலிருந்தே இது ஏழை எளிய மக்கள், பின்தங்கிய மக்கள், சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய மக்களுக்கான போராட்டமா இதை நம்ம கையில எடுத்தோம். அதுதான் தமிழ்நாட்டுக்கும் மத்த மாநிலங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா எப்படியோ வந்து சேர்ந்துட்டாங்கல்ல இன்னைக்கு. இந்த போராட்டத்தை அவங்களும் கை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் மக்களுடைய குரல் நாளுக்கு நாள் வலுக்கும். நீங்க எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது. யூ கேனாட் சீட் ஆல் த பீப்புள் ஆல் த டைம். என்னைக்காவது ஒரு நாள் வந்து இது வெடிக்கும், இது இன்னொரு அடுத்த லெவலுக்கு போகும். அப்ப அதற்கு வந்து ஒருங்கிணைக்க வேண்டிய, அப்படி வரும் பொழுது மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு வந்து எதிர்கட்சி அந்த கூட்டணிக்கு இருக்கு. அதுக்கு முதல்ல கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து கொஞ்சம் ஒற்றுமையா சில விஷயங்களை பண்ணணும். இப்ப இந்த சபாநாயகர் தேர்வுல கூட நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு மம்தா பானர்ஜி சொல்றாங்க என்ன கேட்காம நீங்க எப்படி டிசிஷன், அதுக்கப்புறம் ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கறது வேற விஷயம். பட் இருந்தாலும் ஜனநாயக ரீதியா நீங்க அவங்க கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டிருக்கணும்ல. அப்ப இது போன்ற சின்ன சின்ன தவறுகளை வந்து இந்தியா கூட்டணியும் வந்து கடந்து வரணும். ஒரு சாலிடா இன்னமும் ஒரு 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 எலெக்ஷனுக்கு அப்புறம் திரும்ப வந்து கலைஞ்சு போகக்கூடிய ஒரு கூட்டணியா இல்லாம, எப்படி தமிழ்நாட்டுல இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிறது தொடர்ந்து எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு காமன் காஸ்க்காக நிக்கிறாங்களோ, அந்த மாதிரி அகில இந்திய அளவுல எல்லா கட்சிகளும் நிக்கணும். அப்படி நின்னாதான் பாசிசத்தை வீழ்த்த முடியும். நன்றி மேம், நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.